உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிச்சந்திரன். வெல்கம் டு ரவிச்சந்திரன் அஃபிஷியல். நம்முடைய சேனலில் தினம் ஒரு திருக்கோயில் வரலாறுகள் உங்களுக்கு வீடியோவாக சொல்ல இருக்கிறேன். தயவு செய்து என்னுடைய சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு கோவில் பத்ரிநாத் கோவில். இந்த பத்ரிநாத் கோவில் தல வரலாறை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதாவது ஔவையார் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு கூறியிருக்கிறார். அதை நாம் இக்காலத்தில் சுருக்கி கூற ஆரம்பித்துள்ளோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவுடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி. இதை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் ஆக்சுவலாக ஔவையார் அவர்கள் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் சாணமும் கல்வியும் நயதல் அரிது. இதுதான் ஔவையார் அவர்கள் சொன்னது. இது சொன்னதனுடைய கருத்து என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனிதனாய் பிறப்பதே மிகவும் அரிதான ஒன்று. அதைவிட பெரிய அரிது உடல் குறைகள் இன்றி பிறப்பது அரிது. நல்ல கல்வியும் ஞானமும் பெறுவது இன்னும் அரிது. அவற்றை பெற்று நல் ஒழுக்கத்துடன் வாழ்வது மிக அரிது. இதுதான் அதனுடைய உண்மையான பொருள். புரிகிறதா? இதை நான் கூறுவதற்கான ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. அதை இந்த வீடியோவின் கடைசியில் நான் உங்களுக்கு கூறுகிறேன், எதற்காக இதை நான் இன்று கூறியிருக்கிறேன் என்று. வாருங்கள், இப்போது பத்ரிநாத் கோயில் திருத்தலத்தை பற்றி காண்போம். பத்ரிநாத் திருத்தலம் என்பது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிறது. ஓகே, இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள பத்ரிநாத் தலத்தினுடைய பெருமைகள் என்ன என்று கேட்டால், அந்த பத்ரிநாத் என்று பெயர் வருவதற்கு முக்கியமான காரணம், விஷ்ணு பெருமாள் அந்த இடத்தில் தவம் இருந்தார், கடுமையாக தவம் இருந்தார். அவ்வாறு தவம் இருக்கும் பொழுது அங்குள்ள சூழ்நிலை காரணமாக பனியும் மழையிலும் நனைந்து அவர் தவம் புரிந்த போது பார்வதி அம்மா அவர்கள் அம்மாள் அவர்கள் அந்த இடத்தில் இலந்தை மரமாக நின்று வளைந்து அந்த பனியிலிருந்தும் மழையிலிருந்தும் விஷ்ணு பெருமானை அவர்கள் காத்தருளினர். இதனால்தான் பத்ரி என்றால் பத்ரி என்றால் இலந்தை என்று பொருள், நாத் என்றால் கடவுள் என்று பொருள். அதனால தான் அந்த ஊருக்கு பெயர் பத்ரிநாத் என்று வந்துள்ளது. மேலும் இந்த பத்ரிநாத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகிறேன். அந்த பத்ரிநாத்தில் தம்போத்பவன் என்று ஒரு ராட்சசன் இருந்தான். அவன் கடுந்தவம் புரிந்து சூரிய பகவான் அவன் செய்த தவத்தை மெச்சி அவனுக்கு நேரில் தோன்றி, உன்னுடைய தவத்தை மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டான். அதற்கு தாம்பவான் கூறினான், எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று சூரிய பகவானிடம் அவர் கூறினார், அந்த அரக்கன். அதற்கு சூரிய பகவான் கூறினார், இது இயற்கைக்கு எதிரானது, அதனால் அந்த வரத்தை கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது வரம் வேண்டும் என்றால் கேள் என்று கூற, அப்பொழுது அந்த அரக்கன் கேட்டான், எனக்கு 1000 கவசங்கள் கொடுக்க வேண்டும். அந்த 1000 கவசத்துடன்
ஒரு சில விதிமுறைகளை எனக்கு வகுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். கேள் என்று சூரிய பகவான் கேட்டபோது அந்த ராட்சசன் கேட்டான், என்னை அழிக்க ஒரு மானிடராய் பிறந்தவனால் தான் முடிய வேண்டும். அவன் 1000 வருடங்கள் தவம் செய்து என்னுடைய ஒரு கவசத்தை அவன் அழிக்க வேண்டும். அவ்வாறு அவன் என்னுடைய ஒரு கவசத்தை அழிக்கும் பட்சத்தில் அவன் உடனடியாக உயிர் நீத்து போக வேண்டும். இதுதான் அவர் கேட்ட வரம். அந்த அரக்கன் கேட்ட வரம். சூரிய பகவானும் அவனிடம் அப்படியே ஆகட்டும், உனக்கு நீ கேட்ட வரத்தை கொடுத்தேன் என்று கூறி சென்று விட்டார். அதன் பிறகு இந்த ராட்சசன் என்ன செய்கிறான் என்றால், அங்குள்ள சித்தர்களையும் தேவர்களையும் வதைக்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது ஒரு கட்டத்தில் தேவர்கள் விஷ்ணு பெருமாளிடம் ஓகி தஞ்சம் புகுகின்றனர். ஐயா, இந்த அரக்கனுடைய தொந்தரவு எங்களால் தாங்க முடியவில்லை, நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும், அவனை அழிக்க வேண்டும் என்று விஷ்ணு பெருமாளிடம் தேவர்கள் போய் முறையிடுகிறார்கள். அவ்வாறு முறையிடும் போது விஷ்ணு பகவானும் தேவர்களின் கோரிக்கையை ஏற்று விஷ்ணு பகவான் பத்ரிநாத்துக்கு வந்து தவம் புரிய ஆரம்பிக்கிறார். அப்படி விஷ்ணு பகவான் தவம் புரியும் முன்பே அவருடனேயே அவருடைய ஆதிசேஷன் நரகன் என்கிற பெயரில் அங்கு வருகிறார். விஷ்ணு பகவான் உடன் வருகிறார். ஸோ இவர்கள் வரும்போது ஈஸ்வரனிடம் உயிர் பெறும் மந்திரத்தை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் இருவரும். அப்படி விஷ்ணு பகவானும் நரனும் மாறி மாறி தவம் செய்து ஒன்றொன்றாக உடைத்து வருகிறார்கள். அவ்வாறு 999 கவசம் உடைத்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் உலகத்தில் பிரளயம் ஏற்படுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் சூரிய பகவானிடம் தஞ்சம் அடைகின்றனர். அவ்வாறு தஞ்சம் அடைந்த பிறகு இந்த அரக்கனிடம் 999 கவசங்கள் உடைந்து விட்டன. இன்னும் ஒரு கவசம் இருக்கிறது. அதனால் அவனும் சூரிய பகவானிடம் போய் தஞ்சம் அடைகிறான். அதன் பிறகு விஷ்ணு பகவானும் ஆதிசேஷனும் தான் ராமாயணத்தில் ராமனாகவும் அர்ஜுனனாகவும் வருகிறார்கள். அதே இந்த அரக்கன் தான் கர்ணனாக உருவெடுத்து வருகிறார். ஸோ அவருடைய அந்த 1000வது கவசம் கர்ணன் என்கிற போர்வையில் இருந்த போதுதான் உடைக்கப்படுகிறது. இதனால் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், நாம் பத்ரிநாத்தில் ஒரு நாள் தவம் செய்தால் நாம் 1000 வருடம் தவம் செய்வதற்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.